ஹாய் காய்ஸ், நம்ம தமிழ் மீட் வச்சு வின் பிரேக்கில் சீசன் 2ல எபிசோட் 3 தான் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ள பார்த்து வீடியோ லைக் கொடுத்தாங்க, இப்போ பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். அதுக்கப்புறம் ஒரு அமைதி. எங்க மிடில் ஸ்கூலோட கிராஜுவேஷன் செரிமனி முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அது நடந்துச்சு. அந்த கதையை சொல்கிறோம். நேத்து தான் நம்ம கிராஜுவேஷனையே முடிச்சோம். எல்லாத்தையும் கொடுங்கறல்ல. ப்ளீஸ் திருப்பி கொடுத்துருங்க. இப்படி எல்லாம் சொன்னா இவனுக்கு புரியாதுன்னு நினைக்கிறேன். இவனுக்கு 2 கொடுத்தாதான் அடங்குவான்னு நினைக்கிறேன். இது இல்லாம போனா பெரிய பிரச்சனை ஆயிடும். வாய மூடு. உனக்கு ரொம்ப அவசியம்னா போய் உங்க அம்மாவை கேளு போ. ப்ளீஸ் கொடுத்துருங்க. உங்களுக்கு கெஞ்சி கேக்குறேன். சொல்லிக்கிட்டே இருக்க. அங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? ஒரு சின்ன பையன் கிட்ட போய் வம்பு இழுக்கிறீங்க. உங்களுக்கு எல்லாம் வெக்கமா இல்ல? உங்களை தான் சொன்னேன். அத கொடுத்துருங்க. அவன் கிட்ட அத திருப்பி கொடுத்துருங்க. மனசுல பெரிய வீரன்னு நினைப்பேன். ஆள பாரு. சீக்கிரம் கொடுத்துடணுமாமே. மிதிங்கடா. அவன் மூஞ்சி மேலே மிதிங்க. போதும், இதோட எல்லாத்தையும் நிறுத்திக்கோங்க. இவன் யாரா? என்னடா பண்ற? அவன் தான் அதை காப்பாற்றிருக்கான். ஆமாம், உங்க உதவிக்கு ரொம்ப நன்றி. உங்களுக்கு ஒண்ணும் ஆகலல்ல? இல்ல நான் நல்லா தான் இருக்கேன். எனக்கு உதவி பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். என்னால இவனை மாதிரி இவ்வளவு கூலா இருக்க முடியலையே. நிஜமாவே இவனை அமேசிங் தான் சொல்லணும். பரவாயில்ல, நீ உண்மையிலேயே கலங்கிட்ட. இல்ல நானே ஒண்ணு பண்ண முடியுமா? அடி வாங்கி அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. மத்தவங்களுக்கு உதவி பண்ணணும்னு நினைக்கிற ஒன்ன மாதிரி ஒருத்தராலாம் இந்த மாதிரி கூட்டத்தெல்லாம் தனியா சமாளிச்சிட முடியாது. அவன் ஏறுற மாதிரி தான் அவன் மேல. நான் ஒன்ன மாதிரி ஒருத்தனை தான் தேடிக்கிட்டு இருந்தேன். நீ எங்க கூட வந்து எங்க டீம்ல ஜாயின் பண்ணிக்க முடியுமா? நிச்சயமா உனக்கு பிடிக்கும். யாராவது இருக்கீங்களா? வா வா, ஒரு வழியா நீ வந்துட்ட. என் பேரு நட்டோரி. உன்னை மறுபடியும் பார்த்ததுல சந்தோஷம். உள்ள வா. எனக்கும் உன்னை பார்த்ததுல ரொம்ப சந்தோஷம். இவன் தான் இந்த கேங்குக்கே லீடர் போல இருக்கே. அதனாலதான் இவன் இவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்கான். என்னது? இப்ப என்கிட்ட என்ன சொன்ன? அத மறுபடியும் சொல்லு பார்க்கலாம். ஒரு தடவை இந்த டீமுக்குள்ள வந்துட்டா மறுபடியும் போக முடியாது. அங்க நடக்கிறது அந்த பையன் டீமை விட்டு வெளியே போறேன்னு சொல்லிருப்பான் போல இருக்கு. நீ அவன் அடி வாங்குறத தடுக்காம. எனக்கு அப்பவே தெரியும் நீ ரொம்ப நல்ல பையன்தான். ஆனா உனக்கு எங்க எப்படி நடந்துக்கணும்னு தெரியல. உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு உன் சக்தி என்னன்னு தெரியாது. உன்னெல்லாம் வச்சு செஞ்சிடலாம். இந்த இடத்துக்குள்ள வந்துட்டா அப்புறம் திரும்ப போகவே முடியாது. ஏன்னா இங்க இருக்கிற ரூல்ஸ் தெரிஞ்சுக்கிட்டாலே அவன் பயத்துல தொட நடுங்கி நிப்பான். இப்படிதான் இந்த கேங் உருவாக்கி வரவேற்கிற ஹெல்ப் பண்ற மாதிரி பண்ணி வெளியும் அனுப்ப மாட்டாங்க. 3 நாள்ல சொல்றது செய்யணும், அடிதான். 3 நாள் தான். இந்த தடவை 50,000 வேணும். இதெல்லாம் பத்தவே பத்தாது. நீங்க பாரு, உன்னால கேட்டதை கொண்டு வர முடியலனா ஒரு 1000 ரூபாய்க்கு ஒரு அடி விழுந்துட்டே இருக்கும். இப்போ வரைக்கும் சொல்றேன். இது இப்போ முடிகிற விஷயம் இல்லை. இது இதான் விஷயமா? நீ என்ன மன்னிச்சிருந்தா காட்டும். நான் மட்டும் ஸ்ட்ராங் ஆனவனாக இருந்திருந்தா
அன்னைக்கே நான் சண்டை போட்டு உன்னை என் கூட கூட்டிட்டு வந்திருப்பேன். தயவு செஞ்சு என்ன தப்பா புரிஞ்சுக்கிட்ட. அன்னைக்கு நீ அவங்கள அடிச்சு போட்டு என்னை கூட்டிட்டு வந்திருந்தாலும் நான் உன் கூட வந்திருக்க மாட்டேன். எனக்கு வேற வழியே இல்ல. இந்த மாதிரி கேவலமான வேலையெல்லாம் செஞ்சவன் உன் கூட இருக்க கூடாது. நீ என்ன பேசிக்கிட்டு இருக்க? நீங்க இருக்க வேண்டிய ஆள் இல்லைன்னா நான் அவன் போறாருனா உன்ன மாதிரி ஆகணும்னு தான் நினைச்சுக்கிட்டு இருந்தேன். உன்ன மாதிரியே ஸ்ட்ராங்காவும் கூலாவும் இருக்கணும்னு. ஏதாவது டீம்ல சேர்ந்தா ஒரு அளவுக்காவது உன்ன மாதிரி ஆயிடலான்னு நினைச்சேன். ஆனா அப்புறம் தான் புரிஞ்சுக்கிட்டேன் என்னால ஸ்ட்ராங்காவும் கெத்தாவும் இருக்க முடியாதுன்னு. லூசாடா நீ. என்னடா பேசிக்கிட்டு இருக்க? நகட்டோ, உனக்கு ஒண்ணும் ஆகலல்ல? ஹே அன்சாய், இது ஆபத்துன்னு நான் சொன்னேன்ல. ஓ என்ன மன்னிச்சிரு. இப்ப என்ன பண்றது? ஏதாவது சொல்லு. விடுங்க, எனக்கு ஒன்றும் இல்லை. நல்ல வேளை உங்க 2 பேருக்கும் அடிபடலை. எனக்கு அதுவே போதும். நீ எப்பவுமே ஸ்ட்ராங்கானவனாவும் கெத்தாவும் தான் நடந்துகிட்டு இருந்திருக்க. நிம்மதியா அழுது கூட இருந்திருக்க மாட்டாங்க. அடடா, கிளம்பிட்டாங்க. என்னாச்சு? இவன் இப்பதான் முடிக்கிறேன். ஆஹா, சாரிப்பா, தப்பா எடுத்துக்காத. ஃபாஸ்டா நடந்து ஒன்னு எழுப்பிட்டேனா? என்னது? நாம இப்போ எங்க போறோம்? வீட்டுக்கு. சண்டை முடிஞ்சு நம்ம வீட்டுக்கு போயிட்டு இருக்கோம். எப்படி அழகா உட்காந்துறாரு. எல்லாம் நல்லபடியா முடிஞ்சிருச்சு போல இருக்கே. யாருக்கும் பெருசா அடிபடல. அது கொஞ்சம் வருவானுங்க அவனுங்க. எங்க எல்லாரோட நீ தான் மோசம் நைரே. நான் நல்லா இருக்கேன், இறக்கி விட்டுருங்க, நடந்து வரேன். அதை விடுப்பா. எப்படி நான் இன்னைக்கு ட்ரைனிங் பண்ணல. வலிக்குது. ஏம்பா, எதுக்கு இப்படி நீ பண்ற? அவனுக்கு பாவம் அடிபட்டிருக்கு. ஏன் பாசு, ஒன்னல்ல ஒரு மார்க்கமா என் பாதுகாப்புல இருறானா. பெரிய வீராதி வீரன் வீராப்பா ஓடி போறத பார்த்தா எல்லாரையும் அடிச்சு துவம்சம் பண்ணுவான்னு பார்த்தா நினைச்சுதானே அவன் ரொம்ப கவலைப்பட்டான். எப்படிலாம் அவசர குடுக்கியா இருக்காத, சரியா? எல்லாம் ஒளியில பார்த்தா சிரிப்பாவும் உங்களுக்கு இருக்கும், தெரியுமா? இவந்து பார்த்தா அழகாவும் நம்ம இருக்கு. சீனியர் பசங்களை அங்க வர வச்சதே நைரே தான். இவன் அதை செய்யாம இருந்திருந்தான். ஓ, அதான் மெசேஜ் அனுப்பிச்சுனே இருந்தானா அவன். சரி, ஆமா, சக்குரா எங்க போனா? அவன் நம்ம பேக் ஃபாலோல இருக்கான். யோசனை வருவானே. சக்குரா, நீ கேட்டீங்க. உனக்கு ஒன்னும் ஆகலன்னு நினைக்கிறப்போ சந்தோஷமா இருக்கு. உன்னை பத்தி தான் நான் கவலைப்பட்டுட்டு இருந்தேன். ஏய் சக்குரா, நீ சூப்பர் தெரியுமா? இப்பதான் நீ கிரேடு கேப்டனாவே ஆன. ஆனா அதுக்குள்ள எல்லாரையும் ஒண்ணு திரட்டி ஒரு பெரிய ப்ராப்ளத்தை ஊதி தள்ளிட்ட. உண்மையிலேயே இதுக்கு எல்லாத்துக்கும் உனக்கு தேங்க்ஸ். வேணாம் சொல்லாத. நான்லாம் ஒரு ஆளே கிடையாது. நான் தான் தேவையில்லாம வாயை விட்டு இந்த பிரச்சனையை பெருசாக்குனேன். அதோட என்னால அவங்கள சமாளிக்கவும் முடியல. உங்க எல்லாரையும் பத்தியும் யோசிச்சு என்னால சரியா சண்டை போடவும் முடியல. எல்லாருக்கும் மேல நம்மள சீனியருங்க வந்ததை காப்பாத்திருக்காங்க. நான் சமத்தியா மாட்டி விட்டேன் வேணா சொல்லு. நான்லாம் ஒரு ஒரு great கிளாஸ் captain-ஆ? தான்டா கத்துக்கிட்டேன். உங்க எல்லாரையும் இப்படி இழுத்து விட்டு சுபிக்ஷா போய் தேவையில்லாம உங்க எல்லாரையும் அடி வாங்க விட்டுருக்கேன். யார் என்ன சொன்னாலும் இது என்னோட தப்பு தான். நீங்களும் என்ன அப்படிதானே நினைச்சிட்டு இருக்கீங்க? இது எல்லாமே ஏன் தப்புதான்னு சொல்லுங்க. யாரும் நினைக்கலடா உன்னை தவிர. சக்குரா, நீ சும்மா ஏதாவது உளறிட்டு இருக்காத. நான் தனியா இருந்திருந்தேனா நகாட்டோவை என்னால கூட்டிட்டு வந்திருக்க முடியாது. யாரு என்ன நினைச்சாலும் சரி, உண்மையிலேயே நான் உனக்கு தான் தேங்க்ஸ் சொல்லணும். ரொம்ப தேங்க்ஸ் சக்குரா. ஸ்டெப் எடுக்கலன்னா அது நடந்தே இருக்காது. அது மட்டும் அவனமா இல்லாம இவன் ஃபீல் பண்ணுகிறான். அவங்க கிட்ட இந்த மாதிரி அடி வாங்கினது எங்களோட கொழுப்பு. இதுல உன் தப்பு எதுவும் இல்லை சக்குரா. நல்லா கேட்டுக்க. ஹே சக்குரா, நம்ம எல்லாருமே இப்போ கடுப்பா தான் இருக்கோம். யார் யார் என்ன பண்றாங்களோ அதுக்கு அவங்க தான் பொறுப்பு. ஏன் சுகிஷ்டா கூட தான் தெரியாது.
அவன் போய் இப்போ உமிமியா வேற சமாளிச்சாகணும். அவர்கிட்ட என்ன சொல்ல போறானோ? நான் இதை சொல்றது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. ஆனா தேவையில்லாம எல்லாத்தையும் உன் தோல்ல தூக்கி போட்டுக்காத. நாம ஃப்ரெண்ட்ஸ். உனக்கு அந்த விஷயம் ஞாபகம் இருக்குல்ல? நம்ம வேலையே அதானடா. புரிஞ்சுக்கிட்டியா சக்குரா? அதுவும் நானும் நைரேவும் வைஸ் கேப்டன்ஸ் வேற. எங்களுக்கும் இதுல பொறுப்பு இருக்கு. இனிமே நம்ம எல்லாரும் ஆமாப்பா. ஓ, நில்றா, எங்கடா போற? இது என்ன ஃபீலிங்னு தெரியலையே. இவங்க அப்படி அடி வாங்கினதை பார்த்ததுக்கு அப்புறம் என் அடி வயித்துல ஏதோ ஒரு மாதிரி இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம ஒருத்த கூட சண்டை போடுறதுக்கு நான் இது வரைக்கும் இப்படி கஷ்டப்பட்டதே இல்லை. இது என்னவா இருக்கும்? எனக்கு என்ன பிரச்சனைன்னு தெரியல. அதுக்கு பேர் ஏன்னா அக்கறை. அன்புல போறதுனால இது பேரு. இதுவும் அவனுங்களுக்கு ஒரு நல்ல அனுபவமா இருக்கும். இப்ப தெரிஞ்சிருக்கும். எல்லாம் நல்லது. காஜி முதல்ல கிரேட் கேப்டன் ஆனப்போ நமக்கும் இப்படிதானே நடந்துச்சு. ராகிய பார்த்தாலே அப்படியே பயந்து நடுங்குவா. என்ன நான் சொன்னது சரிதானே? அதெல்லாம் விட அந்த டீமை பத்தி என்ன நினைக்கிற? இப்போதைக்கு அந்த டீமை பத்தி எந்த தகவலும் இல்ல. ஆனா நிச்சயமா அவனுங்க ஏகப்பட்ட பேர் இருப்பானுங்க. ஏன் உன் மண்டைக்குள்ள ஏதாவது ஓடிக்கிட்டு இருக்கா என்ன? கண்டிப்பா வருவாங்க. ஆமா, எனக்கு தெரிஞ்சவன் தனியால் கிடையாது. அவன் பின்னாடிக்கு இன்னும் ஆளுங்க இருக்காங்க. இதை ஒண்ணு சரியில்லை. எனக்கு சந்தேகமா இருக்க. அதுக்கு மேல எப்படி இருப்பாங்களோ? எனக்கு தெரிஞ்சு உமேமியா உள்ளதா இருப்பாரு போல. ரெடியா? எல்லாரும் நடந்ததெல்லாம் ஒப்பிச்சு கக்குறோம். கக்கிருங்கடா. நீ ரொம்ப வேடிக்கையான ஆள் தான். இல்லையா பின்ன எங்ககிட்டே வா. மனுஷன் ஜாலி தான் எப்போதுமே. உமேமியாவுக்கு ஒரு கோலா கொடுத்துருங்க. கொண்டு வரேன். வாங்க, எல்லாரும் வந்துட்டீங்களா? மன்னிச்சிருங்க, சாப்பிடுற நேரத்துல வந்துட்டோம். அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஹெல்ப் பண்ண சொல்லி கேட்டாங்க, கடைசியில் இவ்வளவு தூரம் வந்துருச்சு. வந்து உட்காருங்கடா. வந்தாலும் இதையே சொல்ல வேண்டியது. அங்க இதுதான் நடந்துச்சு. குட்ரான் வேறு. தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிருங்க. என்னையும் மன்னிச்சிடுங்க. சொக்கரா மட்டும் அப்படியே உட்காந்துருக்கான். பேசிட்டு இருக்கிறது கவனி. ஓகே, எனக்கு புரிஞ்சது. அடி தம்சம் பண்ணிட்டீங்க. பாராட்டலாம் செய்வார். உங்களுக்கு இதெல்லாம் பிடிக்குமா? சாப்பிடுறீங்களா? என்ன கேள்வி? கண்டிப்பா சாப்பிடுறோம். உங்க கடைக்கு சும்மாவா வந்தோம்? சாப்பிட்டு தான் வந்தோம். கொடுத்துட்டு போங்க. பரவாயில்ல, வயிறார சாப்பிடுங்க. எடுத்து ஒரு கட்டு கட்டுங்க. ஆனா அது நீங்க வேற எதுவும் சொல்ல மாட்டீங்களா? ஏன் வேற என்ன சொல்றது? நான் தேவையில்லாம என்னோட பிரச்சனையில ஃபியூரினை இப்படி இழுத்து விட்டுருக்கேன் அப்படின்னு நீ தான் சொல்ற. நகட்டோவனோட ஃப்ரெண்டு தானே, அப்புறம் என்ன? அப்போ ஃபியூரின் ஹெல்ப் பண்ணதுல எந்த தப்பும் கிடையாது. என்னாலதான் எல்லா சீனியர்ஸும் இதுல வந்தாங்க. சீனியர்ஸோட வேலையே ஜூனியர்ஸை பாத்துக்கிறது தான். என்னையா எல்லாத்துக்கும் இருந்தாலும் நான் இப்படி எல்லாம் நடந்ததுக்கு தயவு செஞ்சு என்ன மன்னிச்சிடுங்க. சாப்பிடுங்கண்ணா. நகாட்டோ, சாப்பிடு. அது ஆனா சும்மா சாப்பிடு. டேஸ்டா இருக்கா? ஆமா, நான் இந்த மாதிரி டேஸ்டா சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆயிடுச்சு. இதோட டேஸ்ட் சாப்பிட விடாம கடுப்பா இருந்தேன்னு வையேன், சாப்பாடோட டேஸ்டே உனக்கு தெரியாது. ஆனா அதுவே உனக்கு பிடிச்சவங்களோட சேர்ந்து சாப்பிட்டா அந்த சாப்பாடு சாப்பிடும் போதே திருப்தியா இருக்கும். ஆமா, இது உண்மைதான். அதோட டேஸ்டே பிரமாதமா இருக்கும்.
தனியாக போய் சாப்பிட்டா சாப்பிடவே முடியாது. கூட என்ன எல்லாம் நீ இருந்தாலும் பண்ணதெல்லாம் மாற்ற முடியாது. உன்னை பற்றி யார் என்ன நினச்சாலும் பரவாயில்ல, அதெல்லாம் கண்டுக்காம அப்படியே வாழ ஆரம்பிச்சிடணும். அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு நினச்சி நீ ரொம்ப யோசிச்சுட்டு இருக்க. அதெல்லாம் யோசிச்சு இந்த டேஸ்ட் உனக்கு எப்படி தெரியுது சொல்லு. ஏன்னா இப்போ நீ என்னன்னாலும் பார்த்துக்கலாம், இவங்களா இருக்காங்கன்ற நினப்பில் இருக்க. கரெக்டா? ஆமா. அப்புறம் என்ன, சாப்பிடு, ஒரு புடி புடி. தேங்க்ஸ், நானும் சாப்பிடுறேன். சண்டைக்கு அப்புறம் காஜி குரூப்பும் இப்படிதான் உட்காந்து சாப்பிடுவாங்க போல இருக்கே. பார்த்தாலே தெரியலையா? சக்குரா என்னாச்சு? எதுக்கு நீ உம்முன்னு இருக்க? இல்ல ஒண்ணும் இல்ல. அவனுக்கு சொன்னா அதேதான். சண்டையில எல்லாருக்கும் பயங்கரமா அடி விழுந்தது, அதை நினைச்சேன். இதுக்கு எல்லாத்துக்கும் சக்குரா தானே காரணம். அவன் பொறுப்பா இல்லைன்னு நினைச்சிட்டு இருக்கான். ஓ, இப்ப யார் இதெல்லாம் உன்னை சொல்ல சொன்னா? எனக்கு என்ன நினைச்சு கடுப்பா இருக்கு, அவ்வளவுதான். தேவையில்லாம நான் வாய் விட்டுதான் இந்த சண்டை இப்படி பெருசாயிடுச்சு. தேவைங்கிறப்போ அந்த இடத்த விட்டு நகர முடியல. கில்ட்டி. என்னால ஏன் இவங்களை அடி? சக்குரா, உன் ஃப்ரெண்ட்ஸுங்களை அடி வாங்குறத பார்க்கும்போது உன்னால அந்த இடத்துல இருந்து நகர முடியல, கரெக்டா? அப்படின்னா அதுக்கு ஒரே ஒரு காரணம் தான் இருக்க முடியும். உனக்கு அவங்களெல்லாம் பிடிச்சிருக்கு, அதான் அப்படி நடந்திருக்கு. ஏன் இப்படியே பேசுறீங்க? ஏய் பாத்து ஜாக்கிரதை. உயிர் போற மாதிரி வலிச்சிருக்குமே. ஏய் காஜி, அவனுக்கு ஹெல்ப் பண்ண வேண்டியதானே? இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. என்ன மன்னிச்சிட வேணும், நான் போய் டவல் கொண்டு வரட்டுமா? இங்க பாரு. பார்த்து ஜாக்கிரதையா போயிட்டு வாங்க. ஏன்பா இராகி, சக்குரா சொன்ன விஷயத்த கேட்டப்போ உனக்கு என்ன தோணுச்சு? அப்படியே அவன் உன்ன மாதிரி தான். ஓ, இவரும் ஆரம்பத்தில் அப்படிதான் வந்து ஒரு நாள் இல்ல ஒரு நாள் எப்படி கெத்தா வரான்னு பாரு. ஏ உமே இராகி, பேசி முடிச்சிட்டீங்கன்னா உள்ள வர வேண்டியதானே? உங்களுக்கு கட்லட் ரெடி பண்ணி வச்சிருக்கேன். நிஜமாவா? தோ வர இருங்க. அப்ப இதுக்கு முன்னாடி சாப்பிட்டதெல்லாம் அதானே. நகாட்டோ வந்துட்டான். சொன்ன சொல்ல காப்பாத்திருக்காங்க. ஆனா அது சச்சியா, மாட்டாங்க. என்ன ஓடு. பலான்னு ஒன்று விடுவான்னு நினைச்சேன். சுச்சியா, நீ பைத்தியமாடா நீ? உங்க ரெண்டு பேருக்கும் எப்படி அடிபட்டிருக்குன்னு பாருங்க. ஒரு வழியா வந்துட்டீங்க. பக்கத்தில் ஒருத்த மண்டை வஞ்சி நின்றுக்கிறான் பாருமா. ஆமா. எங்க போற? இப்ப வரைக்கும் நான் உன் பேர் என்னன்னு கேட்கவே இல்ல. சக்குரா. அப்படியா? சக்குராவா? ரொம்ப நன்றி சக்குரா. பரவாயில்ல, நான் எதுவும் பண்ணல. கொடுத்த வாக்க காப்பாத்திருக்கேன், அவ்வளவுதான். அதுக்கு பேர் என்ன தம்பி? முடிச்சு விட்டானுங்க. ஃபியூரினோட இவங்க சண்டை இழுக்க போகிறானுங்கன்னு கேள்விப்பட்டேன். அது எப்படி இருக்குன்னு பார்க்க வந்தது நல்லது தான். இப்போ இங்கேருந்து கிளம்புறேன். எதுக்கு தோற்று போனானுங்க? அது மட்டும் இல்லை, நான் நினச்சதை விட ஃபியூரின் ரொம்ப வீக்கான பசங்களாக தான் இருக்கானுங்க. ஆனால் இவனுங்களெல்லாம் பார்த்தா ஃபஸ்ட் இயர்ஸ் மாதிரியே தெரியல. சீக்கிரம் இவனுங்களெல்லாம் தட்டி வைக்கிறது நல்லது. அடுத்து என்ன பண்ண போகிறானுங்களோ தெரியலையே. அவனுங்க சொன்ன மாதிரி இதோட கீழே மொத்தமாக முடிச்சு விட்டானுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக பெருசாக வளர்ந்து வந்தானுங்க. என்ன பிரயோஜனம்? தேண்ட கருமாங்க. இவன் ஒருத்தன் இந்த டீமை பார்த்துக்க விட்டது தான் தப்பு. மொத்தமாக எல்லாரையும் கூண்டோட காலி பண்ணிட்டான். எல்லாம் இந்த இடத்துல உட்கார வச்சா இப்படி தான் நடக்கும்னு நான் அப்போவே நினச்சேன்.
மற்றவங்க சொல்கிறத வச்சு எதையும் முடிவு பண்ணிடக்கூடாது. முதல்ல நாம் ஒரு விஷயத்தை எப்படி பார்க்குறோங்கிறது தான் முக்கியம். வாய்ப்பு கிடைச்சிருக்கு, கவலைப்படாதீங்க, உங்களுக்கு திருப்பி கொடுக்காம விட மாட்டேன். கடைசியில் நீங்கள் யாருங்கிறத காட்டிட்டீங்க, உங்கள் கதை முடிஞ்சது. கீழ் உங்களால தான் நான் இன்னைக்கு இவங்களை பற்றியெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டேன். கேங்ஸ்டர் மாதிரி. இன்றைக்கி எபிசோடு சூப்பராக இருந்ததுங்க. மெயினான விஷயம் என்னென்னா இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா அந்த டைலாக்ஸ் தான் எல்லாமே ரொம்ப ஹைலைட்டாக இருந்தது. எனக்கு என்னென்னா இப்போ நகட்டோ ஃப்ரெண்டு என்ன ஃபீலிங்கில் இருந்தானோ இது என் பிரச்சனை, என்னால் போய் ஃபியூரி கேங்கு வந்து அடி வாங்குதே அப்படின்னு அவன் என்ன கில்ட்டி ஃபீலில் இருந்து அவனே பார்த்தேன்னு நினச்சானோ அதே தான் இப்போ சாக்குறா திரும்ப. இப்போ என்னால் தான் இந்த எல்லாருமே அடி வாங்கினாங்க, நான் போய் எல்லாத்தையும் கிழிச்சிடலாம் பண்ணிடலாம், இவங்க எல்லாரையும் நான் பாதுகாப்பாக நினச்சேன், இவங்களுமே அந்த பொறுப்பு தான், இவங்களாம் பார்த்துக்கோன்னு நம்பி விட்டாங்க, நான் போய் இப்படி இழுத்துட்டுனே இப்போ எனக்கு லீடர்ன்ற பொறுப்பு கொடுத்துக்கிறாங்க, இவங்களாம் நான் தானே ப்ரொவைட் பண்ணியிருக்கணும், பட் நான் கூட்டின்னு போய் எல்லோரும் அடி வாங்க வச்சிட்டேன்னு அந்த கில்ட்டிக்கு போயிட்டான். இப்போ அவன் என்ன தாட்டில் இருந்தானோ அதே தாட்டம் இப்போ இவனும் இருக்காண்டி எல்லாருமே இப்போ அதுக்கு தாண்டா போனீங்க, அவங்க வேலையே அதானடா, ஒருத்தன் கஷ்டப்படுறான், ஒருத்தன் இருக்கான், அவனுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கிறான், அவனால் முடியல, அதுக்காக நீ வந்து அதேமாதிரி உனக்காக வந்துச்சு, அதான் நாங்கள் வேலையை அதை தாண்டா ஃபஸ்ட்லேருந்து பண்ணிகிட்ருக்கேன், திரும்ப திரும்ப அந்த கில்ட்டிக்குள்ளேயே பண்ணடா பாரு, தப்பு பண்ணியிருக்க, ஓகே கற்றுக்க வேண்டியதான், இதுவும் ஒரு கிளாஸ் தான். டெய்லி போய் இப்படி பண்ணுற, நெக்ஸ்ட் டைம் இந்த மாதிரி போய் அதிகம் பிரசித்தனம் பண்ணக்கூடாது, உடனே முடிவு எடுக்கக்கூடாது, கொஞ்சம் கலந்து ஆலோசனை கொஞ்சம் பொறுமையாக ஹேண்டில் பண்ணணுன்றது இப்போ கற்றுக்கிட்டேன், அவ்வளோதான விஷயம். அதுக்குள்ளேயே டீப்பாக உக்காந்துட்டிங்கன்னா நெக்ஸ்ட்டு எதுவுமே பண்ண முடியாது இல்லை. இப்போ அங்கே இருக்கிற யாருமே அப்படி ஃபீலே பண்ணலையே, அப்படி யாருன்னா ஃபீல் பண்ணாங்க உன்னால தாண்டா நீ எதனா அழுந்து இருந்தாலோ கதிரி இருந்தாலோ இல்லை எதனா புலம்பி இருந்தாலோ சொல்லலாம், எல்லாம் ஜாலியாக போயின்னுக்கிறானுங்க, ஏதோ பிக்னிக் போயிட்டு ரிட்டன் வீட்டுக்கு போகிற மாதிரி போயின்னுக்கிறானுங்க, உனக்கு ஏன்டா கில்ட்டி ஃபீலிங் வருதுன்ற மாதிரி. இல்லை இங்கே வந்து எல்லாரோட பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து அவங்க ஃபீலிங்ஸ்லாம் அவங்க எல்லாருமே கரெக்டு தான். இப்போ சத்ரா கூட அப்படி நினைக்கிறேன்னா அதுதான் ஒரு லீடருக்கான தன்மை, அப்படி அந்த ஒரு பண்பு இருந்தால் தானே அது லீடர்னு அந்த ஃபீலே இருக்கும். லீடர்னா அதெல்லாம் இருக்க தான் செய்யணும். ஸோ அதை தான் அவன் பண்ணான். இங்கே வந்து யாரையும் இது ஏன் அப்படி நினைக்கிறான் அப்படின்னு சொல்ல முடியல. பட் அதனால நடந்த நன்மையை நினச்சி சாக்கிற கொஞ்சம் காம்ப்ரமைஸ் ஆகலான்றது மட்டும் நான் திரும்ப திரும்ப இப்படி ஆயிடுச்சுன்னே நினைக்கிறேன். பட் 2 பேரும் சேர்த்துட்டான், ஒரு வாக்கை வந்து நிறைவேற்றிருக்கான். ஸோ அதெல்லாம் நினச்சி கொஞ்சம் சாதுவாச்சு அமைதியாக இருந்துடலாமே அப்படின்றது தான். மனசில் ஒரு புலம்பல் இருந்துகிட்டே இருக்கு இல்லையா, அது வேணாம், அது கில்ட்டி ஃபீல் தேவையில்லைன்றது அங்கேயே சொல்லிட்டாங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் அங்கேயே பேசி அங்கேயே அப்படிலாம் எதுவுமே நாங்கள் நினைக்கலடா, பாருடான்னு அந்த கூட்டத்தை வச்சு அங்கேயும் ஒரு தோல் மேலே கை வச்சு மொத்தம் சொல்லிட்டாங்க. இங்கே லீடர்கிட்ட வந்து இராகிட்ட பேசுகிறப்பையும் சரி, அவங்ககிட்ட பேசுகிறப்பையும் திரும்ப அதே கில்ட்டி ஃபீலில் தான் பேசினுக்கிற நீ, ஒரு மாதிரி அமைதியாக உட்காந்துட்டு கலக்கல. அது நம்ம கேரக்டர் தான் அதில் காட்டுது. இப்போ என்னதான் சொன்னாலும் இப்போ நமக்குமே அந்த ஒரு ஃபீல் இருக்கும். ஏன்னா அது நம்மளோட கேரக்டர், அவங்க வேணான்றது அவங்களோட மனசு, அதை பெருசாக எடுத்துக்காமல் இருக்கிறது. ஸோ அது இருக்க தானே செய்யும் எப்படி இருந்தாலும். அதான் இப்போ உமிமையாக சொன்னார் பாருங்க, இப்போ என்னால் தான் அவன் சொல்கிறப்போ உன் ஃப்ரெண்டை காப்பாற்று தானே போனேன் அப்படின்னு. இல்லை இவங்கெல்லாம் வந்தாங்கன்னா சீனியோட வேலை அதுதான், எல்லாத்துக்கும் ஒரு பதில் சொல்கிறாரு, அதாண்டா வேலையை அதை தாண்டா கொடுத்துருக்கோம், இங்கே எதுக்குடா இதெல்லாம் நடத்தினுக்கிறோம் அப்படின்றது அதுலேயே முடிஞ்சு போச்சு. இன்னும் என்னதான் சொல்லணும், இப்போ அதுக்கு அவனுக்கு சொன்ன அதே ஆன்சர் தான் உனக்கும். அது ஒரு மாதிரி அது அவனுக்கு புதுசு இல்லை, இது இந்த பழக்கம் இருக்கிறது, இப்போதான் இந்த உணர்தல்லாம் அவருக்கு வருது சாருக்கு, இது இப்படி இருக்கா, இது என்ன ஃபீலிங்ஸ் தான் அனலைஸ் பண்ணுறது தான் இந்த கேள்வி, அதை தான் அவங்க சொல்லவும் கேட்கவும் அப்படி இருக்கு. ஸோ உண்மையாக ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படி தான் இருந்திருக்காரு. இது பார்த்தா உனக்கு என்ன தோணுதுன்னா உன்னை பார்க்குற மாதிரி தான் இருக்குது அப்படின்னு. ஸோ அவரும் ஃபஸ்ட் டைம் இப்படி வரப்போ இந்த மாதிரி கேக் ஒன்று இதேமாதிரி அவரும் பட்டிருப்பார். அது பட்டு தெரிஞ்சுக்கிற ஒரு விஷயம் தான் இப்போ அவர் வந்து சினிமா நின்று உங்களை இப்போ நடத்திட்டு இருக்காரு. அதே தான் நீயும் வரும் ஒன்று பட் அதுக்குள்ளே ரொம்ப டீப்பாக போயிடுறான், அது தேவையில்லைன்றது. எனக்கு எப்போவுமே வந்து ஒரு பாய்ஸோட ஃப்ரெண்ட்ஷிப்னா ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அந்த கேங்காக இருக்குல்ல ரொம்ப ரொம்ப பிடிக்கும் பர்சனலாகவே. இப்போ இதில் கூட பார்த்திங்கன்னா அவங்களோட சைட்லாம் நான் நிறையா இந்த பார்த்த அனிமி வரைக்கும் அது பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது. எதுவுமே அந்த ஷேர் பண்ணிக்கிற விதம், அன்பை காட்டுற விதம், அவங்களுக்கு எல்லாம் இருக்கும், ஆனால் பெருசாக காட்டிக்க மாட்டாங்க. அப்படி இருக்குடான்னு சொன்னாலும் ஒத்துக்க மாட்டாங்க, ஒரு ஷை ஃபீல் இருக்கும். ஸோ அதெல்லாம் அவங்களோட இன்னொரு சைடு பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். ரொம்ப கூலாக எல்லாத்தையும் ஹேண்டில் பண்ணுறதா இருக்கட்டும், ரொம்ப கேஷுவலாக எல்லாத்தையும் எடுத்துகிட்டு போகிறது, இதுவும் பெருசாக மண்டையில் வச்சுக்கிட்டு அப்படி இல்லாமல் டக்குன்னு காம்ப்ரமைஸ் ஆகிறாங்க அடுத்த நிமிஷம். இப்போ கேர்ள்ஸ்லாம் பார்த்திங்கன்னா அப்படிலாம் பண்ண முடியாது, டக்குன்னு அவ்வளோ சீக்கிரம் அதுலேருந்து வெளியே வர மாட்டாங்க, ரொம்ப இதை விட ரொம்ப டீப்பாலாம் போவாங்க. பட் பாய்ஸ் நினச்சா அது ஈஸியாக அதுலேருந்து வெளியில் வந்துடலாம், அந்த கேங் சேர்ந்துட்டா போதும் எல்லாம் மறந்துடுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் இந்த டீமுமே. இப்போ நெகட்டிவ் ஃப்ரெண்ட்ஸும் பார்த்தீங்கன்னா அப்படி தான் ஃபீல் ஆச்சு. அந்த 3 பேரும் பார்த்தீங்கன்னா அழகான நட்பு. அவன் வந்து இப்பயும் பார்த்தீங்கன்னா நான் திருடேன், இப்படி திருடி இருக்கேன், தப்பான வே போயிட்டேன், என்னை காப்பாற்ற நீ ஏன்டா இவ்வளோ ரிஸ்க் எடுத்துகிட்டு இருக்கேன், அதுக்கு ஒர்த்து இல்லை, நான் அப்படி போயிட்டேன். பட் நீ அப்படி கிடையாது, கட்டாயத்தினால அப்படி ஆக்கியிருக்காங்க உன்னை மிரட்டி, அதாவது ஹெல்ப் பண்ணுற மாதிரி பண்ணிவிட்டு நைஸாக கூட்டின்னு வந்துட்டு இவன் இன்னசென்ட்டு இந்த மாதிரி ஆள் தான் நமக்கு தேவைன்னு சொல்லி கூட்டின்னு வந்துட்டு உள்ளே வந்துட்டு வெளியே போக முடியாது, மிரட்டி உருட்டி
அவனை சாப்பிட விடாமல் தூங்க விடாமல் ஒரு ஃப்ரீனஸே இல்லாமல் ஒரு ஜெயிலுக்குள்ளே இருந்த மாதிரி இருந்துக்கிறான். எவ்வளோ அவஸ்தைப்பட்டிருப்பான். அது அவன் ஃப்ரெண்டு புரிஞ்சுக்கு நீ இங்கே இருக்க வேண்டிய ஆளே இல்லை, நீ இப்படி கிடையாது. பட் அவன் வந்து அவன மாதிரி இருக்கணும்னு அவன் இன்ஸ்பயர் பண்ணி பண்ணது அது. அது இப்படி வழி போயிடுச்சு. சரி நீ இங்கே இருக்கக்கூடாதுன்றதுக்கு தாண்டா இவ்வளோ பேர் போராடினது. அதுவும் அது கரெக்டாக அழகாக இருந்துச்சு. அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பும் சூப்பராக இருந்துச்சு. ஆனால் நல்ல மனசு இருக்கிறது அப்படி தான் யோசிக்கும். இந்த மாதிரி யோசிச்சா மட்டும்தான் அது நல்ல மனசு. அது இன்னசென்ட் அவங்களோட அந்த ஃப்ரெண்ட்ஷிப்பையும் காட்டுது. இப்போ அவன் கூட நினச்சிருந்தா அவன் அப்படி போயிட்டான் நான் ஏன் பண்ணும். இப்போ பொதுவாக அந்த ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே அது இருக்கும். அது என்ன விஷயம்னு தெரியாமல் நம்மளே நிறுத்திப்போம். அவனே போயிட்டான், அவனே இப்படி பேசிட்டான் அப்படின்னு நம்மளா ஒரு இமேஜினில் சில பேர்லாம் வந்து அதை அப்படி டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணுவாங்க. ஸோ அப்படிலாம் இல்லாமல் அது என்னவா இருந்தாலும் நான் காட்டுறேன், நான் போகிறேன், என் ஃப்ரெண்ட்ஷிப்புன்னு ஒருத்தர் ஸ்ட்ராங்காக இருந்தாலும் இன்னொருத்தர் ஆட்டோமேட்டிக்காக வந்து சேர்ந்துருது. அது பேசும்போது அது கிளியர் ஆகிடுது, என்னன்னு தெரிஞ்சுக்க முடியுது. ஸோ அதில் ரொம்ப அழகாக இருந்தது. இது ரியல் லைஃப்லையுமே நடந்திருக்கு. ஒருத்தர் வந்து இதே மாதிரி ஏதோ தப்பு பண்ணி கோர்ட் இதில் நின்றுருப்பார், அந்த கூண்டில் நின்றுருப்பார். அவங்க கூட படித்த ஸ்டூடெண்ட்டு அங்கே ஜட்ஜாக இருப்பாங்க, ஒரு லேடி தான். அவங்க வந்து ஜட்ஜ்மெண்ட்லாம் கொடுத்ததுக்கப்புறம் கேட்பாங்க நீ இந்த ஸ்கூலில் தானே படித்த அப்படின்னும் போதே அவருக்கு ஒரு மாதிரி ஆகிடும். நானும் அவங்க கூட தான் படித்தேன், ஸ்கூலில் படிக்கிறப்ப நல்லா படிப்பான், நல்ல பையன், எல்லாருக்கும் ஹெல்ப் பண்ணுவான்னு சொல்ல அப்படியே உடஞ்சி அழுவார், கில்ட்டி ஃபீலுக்கு போவார். அப்படி இருந்தால் நான் இப்போ இப்படி ஆகிட்டேனேன்றப்போ அவருக்கு எப்படி வலிச்சிருக்கும். அவங்களுக்கும் அதே ஃபீல் தான். இப்படி பார்த்த உடனே என்னை இப்படி பார்க்க வச்சுட்டேன், உனக்கு நான் பனிஷ்மெண்ட் கொடுக்குற இடத்துல நான் நிற்கிறேன், நீ நிற்கிற, நம்ம 2 பேரும் ஒன்றால ட்ராவல் பண்ணோம், உன்னை பார்த்து தான் நாங்களாம் இப்படி ஆனோன்றது எவ்வளவோ இருக்கும்ல, அந்த மாதிரி தான். ஸோ அது விட்டுறது தான், அது என்னவோ ஏதோன்ட்டு அப்படியே போயிடுறது. நல்லா பார்க்கறது ஒரு மாதிரி ரொம்ப பெயின்ஃபுல்லாக இருக்கும். நல்ல பசங்களுக்கு தான் அந்த மாதிரி நடக்கும். அந்த சுச்சுவேஷன் அப்படி ஆக்குமே தவிர அவங்க அப்படி கிடையாதுன்றது தான். ஸோ அதெல்லாம் பார்க்கறதுக்கு இதில் பார்க்கறதுக்கு அந்த ரியல் லைஃப் பார்க்கறதுக்கு ஒரே மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் இதில் எனக்கு ஒரு விஷயம் ஞாபகம் வந்தது. அதில் வந்து சொல்லுவாங்கள்ல, அன்பானவங்க கூட இருந்தால் அந்த சாப்பாடு கூட ஒரு ருசியாக இருக்கும், பிடிச்சவங்க கூட இருந்தால் எல்லாமே பிடிக்கும் அப்படின்றது. அப்போ எனக்கு இவங்க ஞாபகம் தான் வந்துச்சு. ஒரு வாட்டி ஒரு கல்யாணம் தான், அதுக்கு நாங்கள் எல்லாமே ரெடி ஆகிட்டோம். எல்லா ட்ரெஸ்லேருந்து எல்லாம் ரெடி பண்ணி போகலான்னு ரெடி ஆகும்போது கரெக்டாக அந்த நாளுக்கு முன்னாடி எனக்கு உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சு. அடுத்த நாள் இவங்க போகணும். சரி நீ மட்டும் போயிட்டு வாமா அப்படின்னு சொல்லிட்டு இவங்களும் கிளம்பி படிச்செல்லாம் போயாச்சு. போயிட்டு வெளியவே பைக் நிறுத்திட்டு அங்கேயே நிற்கிறாங்க. உள்ளேயும் போகல, நான் வரலங்கிறது ஒரு ஃபீலிங்கா. அதனால வந்து அவருக்கு அங்கே இருக்கவே முடியல, இருக்கவும் பிடிக்காம அப்படியே வந்துட்டாங்க. உள்ளே போகல, சாப்பிடல, எதுவுமே பண்ணல, யாரையும் பார்க்கல. போனேன், அதுக்கப்புறம் எனக்கு போக தோணல, என்ன பண்ணுறதுன்னு தெரியல. அது ஒன்றாவே போய் பழக்கம்னு ஒன்று, தனியாக போயிட்டு இருந்தால் என்ன பண்ணுறது எதுவும் தெரியல. அது அப்படி தான் இருக்கும். ஜென்ரலாக இப்போ வந்து கல்யாணம் ஆகிறதுக்கு முன்னாடியும் பார்த்தீங்கன்னா யாராவது ஒரு ஃப்ரெண்ட்ஸு கூட ஒரு ஹோட்டலுக்கு போய் நான் சாப்பிட்றேன்னு வச்சுக்கோங்க, அது டேஸ்ட்டாக இருக்கும், நிறைய சாப்பிடும். இப்போ அதே நான் தனியாக போகிறேன் அப்படின்னா சுத்தமாக எனக்கு வந்து அது ஒரு தோசை ஒரு இட்லிக்கு மேலே வந்து இறங்காது. ஸோ அது சொல்கிற மாதிரி பிடிச்சவங்க கூட போய் உக்காந்து அப்படி சாப்பிட்றப்ப தான். இப்போ இவங்க வந்ததுக்கப்புறம் இவங்க இல்லாமல் நான் போய் எதனா சாப்பிடுவேன்னா இல்லை, அது வராது. அது அட்லீஸ்ட் ஒரு ஒரு அரை மணி நேரம் 1 மணி நேரம் நின்னா கூட போய் ஒரு 5 நிமிஷம் இருந்தால் என்னால் முடியலம்மா, இருக்க முடியலம்மா, ஒரு மாதிரி இருக்குது அப்படின்ட்டு உடனே வந்துட்டாங்க. அது என்ன சொல்கிறதுனே தெரியல. ஆனால் கிளைமேக்ஸ் பார்க்குறப்ப எனக்கு விக்ரம் படம் பார்க்குற மாதிரி இருக்குதுங்க. ரோலக்ஸ் என்ட்ரி அந்த மாதிரி எனக்கு ஃபீல் இருந்துச்சு. அவன் பயங்கரமாக இருந்தான். அதாவது எப்படி சொல்கிறது, நடித்த மாதிரி இருக்குது. இவங்களை அனலைஸ் பண்ணவங்க என்ன ஏதுன்றது வேணே அவங்கள்ட்ட அடி வாங்கி விழுந்துட்டு போனதுக்கப்புறம் இதை ரிப்போர்ட் பண்ணான். அவன் தான் மெயின் ஹெட்டேவா, இவனுக்கும் மேலே ஹெட்டா இல்லை இதுக்கும் மேலே ஒருத்தன் இருக்கானா, இவனும் பார்த்தீங்கன்னா இன்னொரு டீமா, அது எப்படின்னு தெரில. பட் கையே பார்க்கறது உலக்கை மாதிரி இருக்குது, இவ்வளோ ஸ்ட்ராங்காக ஒரு டேட்டோ அதெல்லாம் பார்க்கறதே ஒரு மாதிரி பயங்கரமாக இருந்தது. அவன் இதுவே ஒரு கேங்ஸ்டர் மோட் தான் எனக்கு ஃபீல் ஆச்சு. ஆனால் எங்களுக்கு ஃபீல் இருந்துகிட்டே இது இப்போ முடிகிற விஷயம் இல்லை. இந்த கேங் பார்த்தா அப்படி தெரியல, ஒருத்தனை உள்ளே வந்தால் வெளியே விட மாட்டாங்க, இவ்வளோ பயமுறுத்தி உள்ளே வச்சுன்னுக்கிறாங்கன்னா அப்போ இன்னும் பெருசாக இருக்குது இந்த நெட்ஒர்க்குன்னு தான் அர்த்தம். இது முடிச்சுட்டு போயிட்டாலும் இதோட இது பின்னாடி வரும். அது அவங்களுமே ஃபீல் பண்ணாங்க, நம்ம காஜி ஃபீல் பண்ணோம். ஸோ வருவாங்கன்றது நம்ம மிமியாவும் கண்டிப்பாக தெரியும். இப்படி ஒன்று டச் பண்ணிட்டு வந்திருக்காங்கன்னா வரும்ன்ட்டு. பட் அவர் இங்கே கூலாக நடந்துக்கிறாரு. பட் பிரச்சனை ஏதோ பெருசாக வரப்போகுது மட்டும் புரியுது. பட் நாங்கள் கூட நினச்சோன்னா இவனுங்களே திரும்ப வருவாங்க, நிறைய பேர் சேர்த்துக்கிட்டு வெஜன்ஸ்க்காக வருவாங்க அப்படின்னு நினச்சோம். பட் இதுக்கு மேலே ஒரு ஆள் இருக்கான், இப்படி ஒரு என்ட்ரி இருக்கும், இவன் திரும்ப இப்படி வருவான்ட்டு எதிர்பார்க்கல. இப்போ அவன் அந்த டேட்டு போட்டவன் லாஸ்ட்டாக சொல்கிறதுன்னு பார்த்தீங்கன்னா இவனை நம்பி விட்டமே, இவன் சரி வர மாட்டான்னு அப்பயே சொன்னோம் ஸ்கையில். அப்போ அவனுமே கட்டாயத்தின் பேரில் தான் அப்படி இருக்கிற மாதிரி ஃபீல் இருக்குது. ஸோ மெயின் ஹெட்டே அப்போ வேறு எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒருத்தனுக்கு பயந்து இருக்கிற மாதிரி தான் எனக்கு ஃபீல். பட் இவனை பார்க்குறதுக்கு கட்டாயம் பேர் எதுவுமே என்ஜாய் பண்ண சந்தோஷமாக இருந்தான். அவனை மாதிரி நானும் ஒரு ஹெட்டு, நம்ம கீழே இவ்வளோ கூட்டம்னு அவன் சந்தோஷம்தான் பட்டுட்டு இருந்தான். இல்லை இப்போது இவன் ஹெட்டாக இருந்திருந்தா
இவன் இதை உருவாக்கி இருக்கான்னு நம்ம நினச்சிட்டு இருந்தோம். பட் இவனுக்கும் மேலே இன்னொருத்தன் இருக்கானா, அப்போ அவனும் இதே மாதிரி தானே இவனை மிரட்டி இங்கே எடுத்துன்னு சேர்த்துருக்கணும். அப்படி ஃபீல் பண்ணுறேன். அதுதான் அவங்களாம் மற்றவங்களாம் வந்து சரியாக ஃபைட் போட தெரியாமையோ இல்லை கொஞ்சம் இன்னசென்ஸ்லாம் இருந்தாங்க. பட் இவனுக்கு வந்து உண்மையாகவே அது பிடிச்சி வந்த மாதிரி தான் இருந்தது. ஃபைட்லாம் பிடிச்சி ஒருத்தவங்களை கீழே அதான் அடிக்கணும் காஜி மேலே மாதிரி இருக்கிறது தான். அவனுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டாக இருந்த மாதிரி இருந்தது. அதான் இப்போ காஜி ஃபீல் அவனுக்கு இப்போ அவன் கூட ஃபைட் போகிறப்போ நீயும் நானும் ஒரே மாதிரி தான்டா எனக்கு ஃபீல் இருக்குன்னு சொன்னான் பாருங்க. அந்த மாதிரி கூட இருந்திருக்கல. இந்த புள்ளி அது இதுன்னு பண்ணி ஓகே இங்கே வந்துட்டா நம்ம ரிவெஞ்ச் எடுக்கலான்ற அந்த மோடு கூட போயிருக்கலாம். பட் இவனாவது உருவாக்கல இந்த கேங்கு இதுக்கும் மேலே இருக்குன்றது மட்டும் சொல்கிறேன். ஓகே, இதெல்லாம் வீடியோ முடிச்சுப்போ. மறக்காம ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க.